இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மனசுல இருந்த உறுத்தல் பயம் எல்லாமே விலகிருச்சு சின்னையா. முனிவர் உனக்கு சாபம் கொடுத்தது தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாது துர்கா. அதுவும் நீ கர்ப்பமா இருக்க நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டா உன் வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்து. நான் அதனாலதான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. முனிவர் கொடுத்த சாபத்துல இருந்து உன்னையும் நம்ம குழந்தையும் விடுவிக்கணும். அதுக்காக நான் இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் போவேன் துர்கா. துர்கா, சின்னையா, ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு கேஸ் விஷயமா உடனே கும்பகோணத்துக்கு போகணும். நான் கிளம்புறேன். என்ன சின்னையா இந்த நேரத்துல என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போகணுமா? வேலை வேலைன்னு இல்லாம கொஞ்சம் என் கூடவே இருங்க சின்னையா. உன் மனசு எனக்கு புரியுது துர்கா. ஆனா இந்த கேஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடு. இனிமே வெளியூர் போற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். சரியா? சரிங்க சின்னையா, போயிட்டு வாங்க. கௌரி, இப்பதான் எனக்கு ஆறுதலாவும் நிம்மதியாவும் இருக்கு. சின்னையா ஊருக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா நான் இன்னும் சந்தோஷமாயிடுவேன். இந்த நேரத்துல அவர் என் பக்கத்துல இருந்தாலே போதும். எல்லாம் சரிதான். ஆனா சித்தப்பா எதையோ சொல்ல மறைக்கிறாரே. அந்த சாமியார் துர்காவை பத்தி ஏதோ சொல்லிருக்காரு. துர்கா பயந்துடக்கூடாதுன்னு தான் சித்தப்பா மாத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் ஸ்ரீ மெய்கண்ட ஆச்சாரியரை பார்க்கணும். அவர் இப்ப எங்க இருப்பாரு? அதோ அங்க இருக்காரு, அங்க போய் பாருங்க. ரொம்ப நன்றி. வாங்க. சுவாமி, வணக்கம் சாமி. வணக்கம், உட்காருங்க. சுவாமி, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க. உங்களை என்கிட்ட அனுப்பி வச்ச அந்த சுவாமிகளை நினச்சி நான் ரொம்பவே ஆச்சரியப்படுறேன். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொன்ன மாதிரியே அந்த உத்தங்க முனிவர் உங்கள் மனைவிக்கு சாபம் கொடுத்தது உண்மைதான். உங்கள் மனைவிக்கு முனிவர் சாபம் கொடுத்ததை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்க இந்த திருக்கருக்காவூர் கர்ப்ப ரட்சாம்பிகை சன்னதிக்கு உங்களை அனுப்பி வச்சார் பார்த்தீங்களா? அந்த சாமியை நினச்சி
இன்னும் நான் ஆச்சரியப்படுறேன். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கிறவங்க தான் இந்த ஆலயத்து மண்ணை மிதிக்க முடியும். முதல்ல கர்ப்ப ரட்சாம்பிகை அம்மன் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. ஊர்த்துவ பாத முனிவரின் சாபத்தால வேதிகையின் கரு கலைந்து வெளியேறிய போது அன்னை பார்வதி தேவி அதை தங்க குடத்துல காத்து வளர்த்து குழந்தையாக வேதிகையின் கையில கொடுத்தாங்க. தவசீலரின் சாபத்திலிருந்து குழந்தைய காத்து கொடுத்த அன்னை பார்வதி தேவி அன்று முதல் கர்ப்ப ரட்சாம்பிகையாக காட்சியளிக்கிறாள். அதே மாதிரி ஒரு முனிவரோட சாபத்தால பாதிக்கப்பட்ட உங்க மனைவி சாப விமோச்சனம் அடைய இங்க அனுப்பி வச்ச அந்த சுவாமிகளுக்கு முதல்ல நீங்க நன்றி சொல்லணும். என் கஷ்டத்தை போக்க வழிகாட்டின அந்த சாமிக்கு நான் என்னன்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் சுவாமி. என் மனைவி சாபத்துல இருந்து விமோச்சனம் அடையிறதுக்கு நான் என்ன சுவாமி செய்யணும்? நீங்க தான் அதுக்கு வழி காட்டணும். கர்ப்ப ரட்சாம்பிகையை நம்பி வந்தவங்களுக்கு நிச்சயம் தீர்வு உண்டு. உங்க மனைவியை முனிவரோட சாபத்திலிருந்து வெளிக்கொண்டு வர ஒரு வழி உண்டு. அது என்னன்னா, நீங்க உடனடியா கர்ப்ப ரட்சாம்பிகைக்கு பூஜை செய்யணும். சுவாமி, அதை பத்தின விவரத்தை சொல்லுங்க. பஞ்சபூதங்களோட தேவிகளை குறிக்கும் விதமா 5 சுமங்கலி பெண்களை பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள்ல இருந்து தீர்த்தம், அக்னி, நாதம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி சாபம் வாங்கின கர்ப்பிணி பெண்ணுக்கு பூஜை செஞ்சு நெய் பிரசாதம், எண்ணெய் பிரசாதத்தை கொடுக்கணும். அப்படி செஞ்சிட்டா முனிவரோட சாபம் முழுசா நீங்கிடும். சரிங்க சுவாமி, அந்த பூஜைக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த பூஜை செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை. அது கத்தி மேல நடக்கிற மாதிரி நிறைய சவால் நிறைஞ்சது. ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சுவாமி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பயத்தை கொடுக்குது. நான் உங்களை பயமுறுத்தலை, உண்மையை சொல்றேன். இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையை ஆரம்பிச்சா இடையில தடைப்பட்டு நிற்க கூடாது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிறுத்தாம செஞ்சு முடிக்கணும். அப்பதான் அந்த பூஜையோட பலன் முழுவதுமா கர்ப்பிணி பெண்களுக்கு கிடைச்சி அந்த சாபம் நீங்கும். இல்லைன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். அதனால எந்த தடங்களும் இடையூறும் இல்லாம அந்த பூஜை நடந்து முடியணும். எந்த காரணத்துக்காகவும் பூஜை பாதியிலேயே நிற்கக்கூடாது. அத்தோட பூஜை செய்கிற 5 சுமங்கலி பெண்களும் கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையை பற்றி முழுசா தெரிஞ்சிருக்கணும். சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு குறையும் இல்லாம எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு முடிக்கிறேன் சுவாமி. நல்லது. சுவாமி, அப்புறம் ஒரு வேண்டுகோள். இந்த பூஜைக்கான காரணம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் சாமி. ஏன்னா குழந்தைக்கு உயிர் கண்டம் இருக்கிறதுனால தான் இந்த பூஜையை செய்யறோன்னு யாருக்காவது தெரிஞ்சிட்டா அது அப்படியே பரவி என் மனைவி துர்காவோட காதுக்கு போயிடும். அது அவளுக்கும் அவ வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் பெரிய பாதிப்பு உண்டாக்கிடும். அதனால யாருக்கும் சொல்ல வேண்டாம் சாமி. நீ சொல்றதும் சரிதான். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நன்றி சுவாமி. அப்ப நாளைக்கு இந்த பூஜையை நடத்திடலாம் சுவாமி. சரி, நடத்திடலாம். நானே வந்து நடத்தி தரேன். ரொம்ப நன்றி சுவாமி. நான் கிளம்புறேன். வாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வரும். அதை நாம தான் பக்கத்தில் இருந்து முடிச்சு கொடுக்கணும்.
பண்ணிருக்காங்க? யார் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க? என்னவா இருக்கும்? இதெல்லாம் பார்த்தா அம்மன் பூஜை மாதிரி தெரியுது. ஆனா யார் எதுக்காக செய்றாங்கன்னு தான் தெரியல. அகிலா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக இந்த பூஜை செட்டப்பு? யார் இதெல்லாம் பண்ணது? அதான் தெரியலங்க. ஆ? ஒருவேளை இதெல்லாம் துர்கா வேலையோ என்னவோ. அவளா இருக்காது. நமக்கு தெரியாம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அவளுக்கு திராணி எல்லாம் கிடையாது. வர வர யாரு என்ன செய்யறானே புரிய மாட்டேங்குது. என்ன பெரியவங்க எல்லாரும் காணாததை கண்ட மாதிரி தகச்சு போய் நிக்கிறீங்க? என்னடா இது? நம்ம கிட்டயே கேட்காம வீட்ல யாரோ அம்மன் பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா, என்கிட்ட கூட சொல்லாம இதெல்லாம் யார் செஞ்சா? யாருன்னு உனக்கு தெரியுமா? வேற யாரு? அசோக் சார் தான். யாரு? அசோகா? சின்னையாவா? ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காரு? நான் நினைச்சது சரிதான். சித்தப்பா எதையோ மறைக்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நானே சொல்றேன் பெரியப்பா. பெரியப்பா, ம், கர்ப்பமா இருக்க துர்கா நல்லா இருக்கணும், அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ம்ஹும். ஓஹோ, அதுக்கு தான் இந்த பூஜையா? புதுசா இருக்கு. அசோக், எல்லாரும் கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு 5வது மாசம் பூ முடிப்பாங்க, 7வது மாசம் வளகாப்பு செய்வாங்க. இதான வழக்கம். அப்படி இருக்க நீ எதுக்கு இந்த பூஜையெல்லாம் புதுசா செய்யற? பெரியமா, துர்காவுக்கு சுகப்பிரசவம் நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சாமியை வேண்டிக்க தான் இந்த ஸ்பெஷல் பூஜையை நடத்துறது. இந்த வளகாப்பு சடங்கு மாதிரி தான் எல்லாரும் இப்ப இந்த பூஜையை பரவலா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவும் சொல்றாங்க. அதான் நாமளும் செய்யலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது சரிடா, இந்த பூஜையை யார் செய்ய போறாங்க? அதுக்கு ஸ்ரீ மெய்கண்ட ஆச்சாரியார்னு ஒரு பெரியவரை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அவரோட தலைமையில தான் 5 சுமங்கலிகள் வந்து இந்த பூஜையை செய்ய போறாங்க. ஒருவேளை துர்காவுக்கு எதுவும் பிரச்சனையா? சித்தப்பா அதை சரி செய்ய தான் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரா? என்ன வீடெல்லாம் ஒரே டெக்கரேஷனா இருக்கு? என்ன நடக்குதுங்க? என்ன கேட்காம எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? மாயா, இது எங்க வேலை இல்ல. எங்களுக்கே தெரியாம அசோக் தான் இதெல்லாம் செய்யறான். எதுக்காக? அது மாயா, துர்காவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு ஏதோ ஒரு பூஜை செய்ய போறானா. பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு வளகாப்பு செய்யற மாதிரி இந்த பூஜையும் ஒரு சடங்கு போல. அசோக் கொஞ்ச நாளாவே பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டான். குழந்தைன்னு வந்துட்டா போதும், ஆளே மாறி போயிடானுங்க. ஒன்னும் புரிய மாட்டேங்குது மாயா. அவன்கிட்ட யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. யாரோ ஆச்சாரியார்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இந்த பூஜையை செய்ய போறானா. வேடிக்கையா இருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டி மேல இருக்கிற அக்கறையில செய்யற ஒரு சாதாரணமான பூஜை தான் இது.
இதுக்கு எதுக்கு மாயா நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? என் காதுல பூ சுத்த பாக்குறீங்களா? அசோக் உங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. என்ன சொல்ற மாயா? ஜமீன் ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இது ஒண்ணு சாதாரணமான பூஜை கிடையாது. இதுக்கு பேரு கர்ப்ப ரக்ஷாம்பிகை பூஜை. கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையா? ஆமா, இதுக்கு கருக்காப்பு பூஜைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. சாபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் ஒரு சிசுவை காப்பாத்துறதுக்காக செய்யற அதிசக்தி வாய்ந்த பூஜை இது. என்ன மாயா சொல்ற? அப்படின்னா துர்காவுக்கு இருக்கிற சாபத்தை பத்தி அசோக்கு தெரிஞ்சு போச்சா? நீ யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னியே. இது யாருக்கும் தெரியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எங்கேயோ ஒரு தப்பு நடந்துருச்சு. துர்காக்கு முனிவர் கொடுத்த சாபத்தை பத்தி அசோக்குக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருக்கு. அது உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டு தான் இந்த பூஜைக்கு அசோக் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஒருவேளை இந்த பூஜை மட்டும் நடந்துட்டா முனிவர் துர்காக்கு கொடுத்த சாபம் பலிக்காம போயிடும். அப்புறம் நமக்கு தான் அது பாதகமா முடியும். கூடாது மாயா, இந்த பூஜை நடக்க கூடாது. எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும். ஆமா, முனிவர் கொடுத்த சாபம் பலிச்சு துர்கா குழந்தை கருவிலையும் அழிஞ்சு போகணும்னா இந்த பூஜை நடக்கவே கூடாது. இல்லன்னா அந்த குழந்தை உயிர் கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்து இந்த பூமியில பிறந்தா அது உங்களுக்கு மரண சாசனம் எழுதும். இல்ல இல்ல, ஒரு சிறு எறும்பு இந்த ஆலமரத்தை விழுங்குறதா? இல்ல, கூடாது மாயா. எப்படியாவது அந்த சிசுவை ஆரம்பத்திலேயே அழிக்கணும். மாயா, உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். என் தாலி பாக்கியத்தை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். இந்த வீட்ல அடுத்து நடக்க போற துர்மரணம் அந்த குழந்தையோடதா தான் இருக்கணும். நான் அதுக்கு மனசு வச்சுட்டேன். இந்த வீட்ல அடுத்து அதுதான் நடக்க போகுது. தைரியமா இருங்க, நான் இருக்கேன். சுவாமிகள் வந்துட்டாரு. வாங்க சுவாமி. பெரியப்பா, இவர்தான் ஸ்ரீ மெய்கண்ட ஆச்சாரியார் சுவாமிகள். இவர் நம்ம வீட்டுக்கு வந்தது பெரும் பாக்கியம். நம்ம வீட்டில் நடக்கிற பூஜை சுவாமியோட தலைமையில தான் நடக்க போகுது. வணக்கம் சாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சுவாமி, இவங்க என் பெரியமா. வணக்கம். இவ துர்கா, என் வைஃப். நமஸ்காரம்.
அவரு அர்ஜுன் என் அண்ணன். வணக்கம் சாமி. ஆ இவ கௌரி என்னோட பொண்ணு மாறி. ஆ இவங்க மங்கா வீட்டு வேலை செய்யறவங்க. ஆ நல்லா இரு. உங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க அன்பும் வரவேற்பும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்காப்பா? எல்லாம் ரெடி சாமி. தோ ம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்க. பூஜைக்கான சுமங்கலி பெண்கள்லாம் வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டு இருக்காங்க சுவாமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு ரீச் ஆயிருவாங்க. ம்ஹும். சரி, பூஜையில் கலந்துக்க போற சுமங்கலி யாருப்பா? ராணி அருந்ததி சுவாமி. அவங்க திருவானைக்காவல இருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓஹோ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த பூஜையை எந்த இடையூறும் இல்லாம முழுமையா நடத்தி முடிக்கணும். பூஜை பாதியில தடைப்பட்டு நின்றுடுச்சுன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்காம போயிடும். சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். எந்த இடையூறும் இல்லாம பூஜை நல்லபடியா நடக்கணும் சுவாமி. என் சந்தேகம் சரிதான். ஆச்சாரியார் சொல்றத பார்க்கும்போது இது சாதாரண பூஜை மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு.